உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மூடா விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி மற்றும் அவரது சகோதரர் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது. சித்தராமையாவின் மனைவி பார்வதி மற்றும் அவரது சகோதரர் மல்லிகார்ஜுனா வயது மூப்பு மற்றும் உடல்நலம் காரணம் காட்டி கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார். இதனால் ஜனவரி 28ஆம் தேதி கட்டாயம் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து பார்வதி மற்றும் மல்லிகார்ஜுனா ஆகியோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிரான மைசூர் நகர மேம்பாட்டுக் கழக நிலமுறைகேடு விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை கர்நாடக லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மூடா முறைகேடு வழக்கு விசாரணை குறித்த முழு அறிக்கை லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனிடையே சித்தராமையா மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த சமூக ஆர்வலர் ஸ்நேகமயி கிருஷ்ணா, லோக் ஆயுக்தா அமைப்பு முதல்வர் சித்தராமையாவுக்கு கீழ் வருவதால் அதன் மீதான விசாரணையில் நம்பிக்கை இல்லை என குறிப்பிட்டுள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.